சுந்தரமூர்த்தியார். சார், என் பொண்டாட்டி எங்க அம்மாவும் எங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு எப்ப சௌகரியப்படுன்னு சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும். ஏமா, ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். உங்க புருஷனை காணோம். அதை ஏன் கேக்குறேன்? தெரிஞ்சுக்கணும் தான் கேட்டேன். இன்னைக்கு உங்க முதலாளி வீட்டுக்கு வரா, நீங்களும் வீட்டுல இருங்கன்னு நான் கேட்டேன். அவர் கராரா சொல்லிட்டா லீவ் எடுக்க முடியாதான். நானே வந்திருக்கேன், அப்புறம் லீவ் எடுத்தானே. இதே கேள்வியை தான் நானும் கேட்டேன். அவர் முதலாளியே லீவ் கொடுத்தாலும் நான் எடுத்துக்க மாட்டேன்னுட்டார். பாத்தீங்களா, ஒரு 3000 ரூபாய் சம்பளம் அவரை எப்படி மாத்திருக்குன்னு. ஏண்டி, ஒரு பெரிய மனுஷன் சாப்பிட கூப்பிட்டு இலைக்கு முன்னாடி உட்காந்து வச்சுட்டு சாப்பாடு போட மாட்டேன்னு என்னடி அர்த்தம்? நீங்க போடுங்க. நானா? இந்த பார், பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது புருஷன் சாப்பாடு போட்டா நல்லா இருக்காது. உங்க அம்மா போட சொல்லுங்க. எங்க அம்மாவா? அவர் எனக்கு தான் முதலாளி, நீ தான் போடணும். உங்க அப்பாவுக்கும் அவர் தான் முதலாளி. உங்க அம்மா போட்ட ஒண்ணும் தப்பு இல்ல. உனக்கு என்னாச்சு? விழுந்து விழுந்து சமையல் பண்ணிட்டு இப்ப சாப்பாடு போட மாட்டேன்ற? இல்லனா நம்ம குடும்பத்து பிரச்சனை இல்ல இவ்வளவு சீக்கிரம் சுமூகமா முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் தான். எல்லாம் அவரால் தானே நல்லபடியா முடிஞ்சது. ஆமா. அத அவர் பார்த்தேன்னா அந்த சந்தோஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு இருக்க கட்டி நிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு.